அருமை நண்பரும் அலெக்சா ஆலயத்தின் நிர்வாகியுமான இப்னு நாத்தூர் என்பார் கூறினார். மன்னர் அல் அக்ஸா ஆலயத்திற்கு வருகை தந்தபோது ஒருநாள் கவலை தோய்ந்த முகத்தினராக காணப்பட்டார். அப்போது அவரின் அரசவை பிரதானிகளில் சிலர் மன்னரிடம் தங்களின் கவலை தோய்ந்த இந்த தோற்றம் எங்களுக்கு கவலையைத் தருகிறது என்று கூறினார்கள். ஹெர்குலிஸ் மன்னர் விண்கோள்களை ஆய்ந்து சோதிடம் சொல்லுவதில் வல்லவராயிருந்தார். மன்னரின் கவலைக்கு காரணமென்னவென்று வினவியவர்களிடம் அவர், இன்றிரவு நான் நட்சத்திர மண்டலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களின் மன்னர் தோன்றிவிட்டதாக அறிந்தேன் என்று கூறிவிட்டு, இக்கால மக்களில் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள் யார் என வினவினார். யூதர்களைத் தவிர வேறு யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை. அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நகரங்களுக்கெல்லாம் எழுதி அங்குள்ள யூதர்களைக் கொன்று விடுமாறு கட்டளையிடுங்கள் என்றார்கள். இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே நபி சல் அவர்களைப் பற்றிய தகவல் ஒன்றை கொண்டு வந்திருக்கும் ஒரு மனிதரை கஸ்ஸான் என்ற கோத்திரத்தின் குறுநில மன்னர் ஹெர்குலிஸிடம் அனுப்பியிருந்தார். அம்மனிதர் அவரின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அவரிடம் தகவல்களைப் பெற்ற ஹெர்குலிஸ், இவரை அழைத்துச் சென்று இவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரா அல்லவா? சோதியுங்கள் என்று ஆணையிட்டார். அவரை அழைத்துச் சென்று பரிசோதித்தவர்கள் அவர் விருத்த சேதனம் செய்திருப்பதாக கூறினார்கள். அவரிடம் அரபிகளின் வழக்கம் பற்றி மன்னர் விசாரித்தபோது, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள் தாம் என்றார். உடனே ஹெர்குலிஸ், அவர் தாம் முஹம்மத் சல் இக்காலத்தின் மன்னராவார், அவர் தோன்றிவிட்டார் என்று கூறினார். பின்னர் ரோமாபுரியிலிருந்து தமக்கு நிகரான கல்வியறிவும் ஞானமும் பெற்றிருந்த தம் நண்பர் ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஹிம்ஸ் என்ற நகரத்திற்கு பயணமானார். அவர் ஹிம்ஸுக்குப் போய் சேர்வதற்குள் பதில் கடிதம் வந்தது. அக்கடிதத்தில் ஹெர்குலிஸின் கருத்துப்படியே இறைத்தூதரின் வருகை பற்றியும் அத்தூதர் இவர்தாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது. இதன் பிறகே மன்னர் எங்களை அவரின் அவைக்கு அழைத்தார். எங்களைச் சந்தித்த பின் நடந்ததாவது மகிழ்ச்சியான ஸ்மைலி. ஹிம்ஸ் நகரிலிருந்து தம் கோட்டை ஒன்றிற்கு வருமாறு ரோமாபுரியின் பிரமுகர்கள் அனைவருக்கும் மன்னர் ஆணையிட்டார். அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்தக் கோட்டையின் வாயில்களை எல்லாம் பூட்டிவிடும்படி உத்தரவிட்டார். கோட்டையின் வாயில்கள் அடைக்கப்பட்டன. பின்னர் மன்னர் அப்பிரமுகர்கள் முன் தோன்றி, ரோமாபுரியினரே, நீங்கள் வெற்றியும் நேர்வழியும் பெற வேண்டும் என்றும் உங்கள் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் இந்த இறைத்தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இதைக் கேட்டவுடனே காட்டுக் கழுதைகள் விருண்டோடுவதைப் போன்று கோட்டை வாசல்களை நோக்கி அவர்கள் விருண்டோடினார்கள். வாசல் அருகில் சென்றதும் அவை தாளிடப்பட்டிருப்பதை அறிந்தார்கள். அவர்கள் விருண்டோடியதையும் நபி சல் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதையும் மன்னர் பார்த்ததும் அவர்களை என்னிடம் திருப்பியனுப்புங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் திரும்பி வந்ததும், நீங்கள் உங்கள் மதத்தில் எவ்வளவு உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே நான் சற்று முன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினேன். இப்போது உங்கள் உறுதியை சந்தேகமற அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறியதும் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்தனர். அவரைப் பற்றி திருப்தியுற்றார்கள். ஹெர்குலிஸ் மன்னரைப் பற்றி கிடைத்த கடைசி தகவல் இதுவாகவே இருக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலி அறிவித்தார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாருமில்லை என்றும் முஹம்மத் அவர்கள் இறைத்தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், சகாத்து வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமாலானில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் ரலி அறிவித்தார். ஈமான் எனும் இறை நம்பிக்கை 60க்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது. வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார். பிற முஸ்லிம்கள் எவருடைய நாவு, கையின் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லிமாவார். மேலும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கியவரே முஹாஜிர் எனும் துறந்தவராவார் என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அம்ர் ரலி
அறிவித்தார். இறைத்தூதர் அவர்களே, இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று நபித்தோடர்கள் கேட்டதற்கு எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரின் செயலே சிறந்தது என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபு மூசா ரலி அறிவித்தார். ஒருவர் இறைத்தூதர் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது எனக் கேட்டதற்கு பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்றார்கள் என அப்துல்லா இப்னு அம்ர் ரலி அறிவித்தார். உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறைத்தூதர் சல்